ஹாய் வியூவர்ஸ், கோல்டு குரு சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அக்ஷய திருதி நம்ம இந்த வாரம் எபிசோடு என்ன தெரியுங்களா? அக்ஷய திருதி. இந்த அக்ஷய திருதியில் ஏன் தங்கம் வாங்கணும், வாங்கலாமா வேணாமா, அப்படி வாங்கினா அதனால் என்ன பலன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்காக உங்கள் கோல்டு குரு டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அலசி ஆராய்ஞ்சி சொல்ல போகிறேங்க. அதுவும் இட்ஸ் அ ப்ரூவன் ஒன். எல்லாமே எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நிரூபிக்கப்பட்ட உண்மையோடு சொல்ல போகிறேன். ஹலோ விவர்ஸ், கோல்டு வாங்குறது யாருக்கு தான் பிடிக்காது? கோல்டு வாங்கினா நம்மளோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பாருங்கள், கோல்டோட ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு வாங்குறதுக்கு எந்த நேரமும் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மே 10th ஃப்ரைடே அன்றைக்கி அக்ஷய தித்தி, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அக்ஷய தித்தி, எவ்வளோ அமோகமான நாள். ஸோ யாருமே கோல்டு வாங்குறது மிஸ் பண்ணாதீங்க. புராணத்தில் எழுதிருக்கு, அன்றைக்கி கோல்டு வாங்கினீங்கன்னா உங்களோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் என்னோடய ரீட்டைல் ஜுவல்லர்ஸ்க்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ். எஸ்ஆர் ஸ்கேல் இந்த 25th இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த ஸ்பெஷல் இயர் அண்ட் இந்த ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக நம்ம ஜுவல்லர்ஸ்க்காக கோல்டு டெஸ்டிங் மெஷின், கோல்டு பியூரிட்டி அனலைசர் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக கொடுக்குறோம். விசிட் எஸ்ஆர் ஸ்கேல்ஸ் அண்ட் புக் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் டெலிவரிக்கு நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஆல். இதில் பாருங்கள், இந்த அக்ஷய திருதி அப்படின்றது இன்னைக்கு நேற்றுக்கு கிடையாதுங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்பிக்கை தான் மனுஷனுடைய வாழ்க்கையே. நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும், எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். நம்மளுடைய உலகம், இந்த உலகம் தோன்றின நாள் பிரம்மனால், அந்த கிரேத யுகம் தோன்ற முதல் நாளே என்ன தெரியுங்களா? அக்ஷய திருதி நாளில் தான் தோன்றியிருக்கு. சரி, இந்த அக்ஷய திருதினா எப்படி வந்தது? அதாவது தமிழ் புத்தாண்டு தினம் சித்திரை மாதம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் இருந்து 3ஆம் நாள் பிரதமை, திதியை, திருதியை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி சொல்லுவோம். அந்த திருதியை திதி, சரி கோல்டு குரு ஒவ்வொரு மாதமே தான் அந்த திருதியை வருது அப்படின்னு கூட கேட்கலாம். அதுக்காக தான் சொல்கிறது, சித்திரை மாதத்தில் வர்ற அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறையில் வர்ற அந்த திதி, அந்த திருதியை திதியில் வர்ற நாள் தான் அக்ஷய திருதியை. அக்ஷயம்னா என்ன? அல்ல அல்ல குறையாதது, மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. அந்த மாதிரி நிறைய அதுக்கு விஷயங்கள் இருந்தாலுமே அந்த நாளில் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் நல்லது நடக்கும், அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் ஐதீகம். சரி, ஐதீகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்துடுவோம். இதெல்லாம் முன்னோர்கள் வகுத்தது. முன்னோர்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே அதுக்கு ஆதாரம் இருக்குது, அர்த்தம் இருக்குது. இருந்தாலுமே நாம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே. இந்த அக்ஷய திருதிக்கு ஏன் தங்கம் வாங்கணும்? வாங்காமல் இருந்தால் என்ன? ஒன்றுமே இல்லைங்க, அதை பற்றி கவலையப்படாதீங்க. அக்ஷய திருதி அன்றைக்கி வாங்கினா தான் தங்கம் சேரும், இல்லை வாங்கலைன்னா தங்கமே சேராதுன்னு அர்த்தமா? நம்மள்கிட்ட பணம் இருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கி எல்லாமே தங்கம் சேரும். அந்த பணத்தை நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நிறைய வழிகள் இப்போ வந்துருச்சு. ஷேர் மார்க்கெட் வந்துருச்சு, லேண்ட் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, மற்ற துறைகள்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ, ஆனால் முந்தைய காலத்தில் எதுவுமே இல்லை. இப்போ கோல்டு மட்டும்தான் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டும் நிலமும், லேண்டும் கோல்டும் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி தான். ஆனால் இன்றைக்கி கூட பல வழிகள் இருந்தாலும் ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்டு ஒன்று தாங்க. அதுவும் எப்படின்னா, மற்ற துறைகள்லாம் பாருங்களேன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதாவது ஏறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு ஷேர் 100 ஏறும், அடுத்த நாள் 10 கூட வந்துடலாம். ஆனால் இது வரைக்கும் தங்கம் அப்படி வந்திருக்கா? இல்லை இல்லை. அதனால தாங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறது. இது நம்ம மட்டும் இல்லைங்க, நாடே, ஒவ்வொரு நாடுமே பார்த்திங்கன்னா தங்கத்தில் தன்கிட்ட இருக்க முதலீடை தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்? அதுதாங்க ஸ்திரமான ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய போர்லாம் நடக்குது. போர் நடந்த உடனே என்ன ஆகுது? உடனே அந்த இடத்துல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிடுது, பொருளாதாரத்தில் வருது. அப்போ கோல்டு மட்டும்தான் அங்கே நின்று பேசுது. சரி, இருந்தாலும் எதுக்கு அக்ஷய திருதியை பற்றி பேசிட்டு நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், அதை நார்மலாக போய்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்பெஷல் அக்ஷய திருதி, ஆனால் சின்ன எக்ஸாம்பிளோட உங்கள்கிட்ட ஒன்று சொல்லவா? அதுதாங்க இப்போ நான் உங்களுக்காக எப்பயுமே நான் சொல்லுவேன் பாருங்களேன், ஒரு 5-6 வருஷத்துடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்துட்டு, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்து சொல்லியிருக்கேன்னு. அதே மாதிரி தான் இந்த முறையும் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்களேன், 2018 வருஷம், அதாவது வெட்னஸ்டே வந்திருக்கு அக்ஷய திருதி. 18 ஏப்ரல் 2018 1 கிராம்
2978 ரூபா இருந்திருக்குங்க அன்னைக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 2019, அதாவது 7ஆம் தேதி மே மாதம் 2019 பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ரூ. 3022 ஒரு கிராம் வந்திருக்கு. சரி, அப்படி இருந்தது. அடுத்தது பாருங்களேன், ஒரு 15% ஏறி இருக்குங்க. எப்போ? அடுத்த வருஷம் 2020. அதாவது 26 ஏப்ரல் 2020 அன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஒரு கிராம் ரூ. 4509 இந்த ரூ. 4509 முந்தைய வருஷத்தை விட 15% உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 14ஆம் தேதி மே மாதம் வந்திருக்கு. அப்போ தான் கரெக்டாக ஏற்றம் இல்லாமல் அதே விலையில் சொல்லப்போனால் ஒரு கிராம் ரூ. 4492 அப்படின்னு இருந்திருக்கு. அது ஆனால் அதே பாருங்கள் 2022 3ஆம் தேதி மே மாதம் டியூஸ்டே வந்திருக்கு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 300 கிராமுக்கு உயர்ந்து ரூ. 4816 வந்திருக்கு. ஏன்? போன வருடம், கடந்த வருடம் 2023 22 ஏப்ரல் 2023 அன்னைக்கு சனிக்கிழமை வந்துச்சு அக்ஷய திருதி. அன்னைக்கு பாருங்களேன், ஒரு கிராம் ஒன்று ரூ. 5665 4800 இருந்து சுமார் ரூ. 800 விலை உயர்ந்து ஒரு கிராம் 5665. சரிங்க, இந்த வருஷம் அப்போ ரூ. 5665 இருந்த தங்கம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கிராம் 22 கேரட்டு ரூ. 6600 வந்துருச்சு. இந்த ரேட் அடுத்த அக்ஷய திருதி வரைக்கும் அப்படியே இருக்குமா, இல்லை ஏறுமா? நீங்களே ஈஸியாக கணிச்சிடுவீங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் சேருதோ இல்லையோ ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் கண்டிப்பாக தங்கத்தினுடைய விலை ஏற்றத்தை யாராலுமே தடுக்க முடியாது. ஒவ்வொரு அக்ஷய திருதியும் பார்த்தோம்னா விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இது ஒரு நமக்கு ஒரு சரியான தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹலோ விவர்ஸ், கோல்டு வாங்குறது யாருக்கு தான் பிடிக்காது? கோல்டு வாங்கினா நம்மளோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பாருங்கள், கோல்டோட ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு வாங்குறதுக்கு எந்த நேரமும் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மே 10th ஃப்ரைடே அன்றைக்கி அக்ஷய திதி, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அக்ஷய திதி, எவ்வளோ அமோகமான நாள். ஸோ யாருமே கோல்டு வாங்குறது மிஸ் பண்ணாதீங்க. புராணத்தில் எழுதியிருக்கு, அன்றைக்கி கோல்டு வாங்கினீங்கன்னா உங்களோட வெல்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் என்னோடய ரீட்டைல் ஜுவல்லர்ஸ்க்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ். எஸ்ஆர் ஸ்கேல் இந்த 25th இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த ஸ்பெஷல் இயர் அண்ட் இந்த ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக நம்ம ஜுவல்லர்ஸ்க்காக கோல்டு டெஸ்டிங் மெஷின், கோல்டு பியூரிட்டி அனலைசர் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக கொடுக்குறோம். விசிட் எஸ்ஆர் ஸ்கேல்ஸ் அண்ட் புக் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் டெலிவரிக்கு நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஆல். இன்னொரு விஷயத்தை பாருங்களேன், சில பேர் சொல்லுவாங்க அக்ஷய திருதி அன்னைக்கு தானம் தாங்க பண்ணணும், அதனால் தானத்தை பண்ணுங்கன்னுவாங்க. ஒரு பழமொழியே இருக்குங்க, தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. அதனால் முதல்ல தானமும் பண்ணுங்க, அதே சமயத்தில் தன்னுடைய வீட்டுடைய சேமிப்பையும் பாருங்கள். அதனால் அக்ஷய திருதியில் தங்கத்தை வாங்குங்க. நிறைய பெண்மணிகள் சொல்லிட்டு இருக்காங்க, அன்னைக்கு வாங்கினா சேரும் சேரும் அப்படின்னால ஆண்கள்லாம் கஷ்டப்படுற மாதிரி சில கார்ட்டூன்ஸ் வரும், இதெல்லாம் வரும் யூடியூப்லலாம் நிறைய சேனலில். ஆனாலும் கிண்டல் அடித்து சொன்னால் கூட அதனுடைய உண்மைத்தன்மையை பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு வருடமுமே அந்த அடுத்த அக்ஷய திருதிக்குள்ளேயே ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க பணத்தை வீணாக்காமல் வேறு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறனால எல்லா வியாபாரமும் எனக்கு மட்டும் வரப்போகிறதில்ல. ஆனால் உங்களுடைய சேமிப்பு நிச்சயமாக உங்களுடைய அசட் வேல்யூ அப்படின்றது உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது சாக்கா வச்சு அக்ஷய திருதி அன்னைக்கு வியாபாரம் நடக்கிறதோ, அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குறதோ, அக்ஷய திருதி சேர்றது, அது எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் விலைவாசியிலேருந்து நாமளும் தப்பிக்கலாம். நம்மளுடைய சொத்தினுடைய மதிப்பு கூட உயர்த்திக்கிட்டே இருக்கலாங்க. அதனால் கண்டிப்பாக அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கத்தை வாங்குறது நல்லது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஏன் இப்போது சபரிமலைக்கு மாலை போடணும், எதனால் ஒரு குறிப்பிட்ட சீசன் வைக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றப்போ பாருங்கள், செப்பல் இல்லாமல் நடக்கணும், டெய்லி 2 வேளை குளிக்கணும், மந்திரம் சொல்லணும், இது எல்லாமே சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்தால் தான் மலை ஏறுறப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்
அப்படின்றதுக்காக தான் முன்னோர்கள் வழி வச்சுது. அது மாதிரி தாங்க இந்த அக்ஷய திருதியும். இன்றைக்கி நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சேமிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் மனசுக்குள்ளே வந்துடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆஸ்பெக்ட், அந்த சேவிங்ஸ் ஆஸ்பெக்ட் கூடிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். முக்கியமான விஷயம், அக்ஷய திருதி வாங்கணும், அன்றைக்கி கூட்டம் இருக்கும். சரி முன்னாடியே என்ன பண்ணுறது, விலை ஏறிடுமா? அதுக்காக தாங்க அட்வான்ஸ் புக்கிங்னு ஒன்று இருக்குது. இப்பயே நீங்கள் வந்து அட்வான்ஸ் புக் பண்ணி தாராளமாக உங்களுக்கு தேவையான நகைகளை தேர்வு பண்ணி அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு கூட்ட நெரிசல் இல்லாமல் வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.